கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம். மார்க் 1:13. மார்க் 1:13. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க சாத்தான சந்திக்கிறாரு, காட்டு மிருகங்களோட இருக்கிறாரு, தேவதூதர்கள் அவங்க ஊழியம் செய்யறாங்க. இது எதை காட்டுதுன்னா, அவருடைய மனித தன்மை, தெய்வீக தன்மை, அவருடைய அதிகாரம், அவருடைய கீழ்ப்படிதல், இதெல்லாம் காட்டக்கூடியதான். 40 நாள் வனாந்தரத்துல 40 நாள், அதாவது சோதிக்கப்படுவது, ஆயத்தப்படுவது, ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக 40 நாள் என்பது நம்முடைய வேத வசனத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம். மோசே சீனாய் மலையில 40 நாட்கள் நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 18வது வசனத்துல. அதே மாதிரி எலியா 40 நாட்கள் நடந்து ஹோரேப் போறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19:8. இஸ்ரவேல் தேச மக்கள் எவ்வளவு காலம் வனாந்தரத்துல சுத்திட்டு தெரிஞ்சாங்க, என்னாகும் 14, 33, 34 நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுகிறது. 40 வருடங்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து அதே மாதிரி ஒரு காரியம். ஏன்னா மோசேயை காட்டிலும் பெரியவர், இஸ்ரவேலை காட்டிலும் உண்மையுள்ளவர், ஒரு உத்தம குமாரனாக இங்க அவர் கீழ்ப்படிந்து போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து என்ன, சாத்தானால் சோதிக்கப்பட்டு, அதாவது ஒரு மனித தன்மையில உள்ள பலவீனங்கள் என்ன, அதெல்லாம் எப்படி அழகாக நேர்த்தியாக ஜெயம் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இங்க சாத்தானால் சோதிக்கப்பட்டு, ஏன்னா அங்க சொல்லும் போது டைரக்டா, ஏன்னா இயேசு கிறிஸ்து பசி, தாகம், இப்படிப்பட்ட எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். நம்ம மத்தேயுலையும் லூக்காலையும் பார்க்கும்போது 3 விதமான சோதனைகளை நம்ம அங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லும்போது, அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் அறியாதவராய் இருந்தார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க என்ன, அவர் சாத்தான் மேல ஜெயம் கொள்ளக்கூடிய, அவன் என்ன சோதனை பண்ணாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அடுத்து காட்டு மிருகங்களில் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அதாவது தனித்து இருக்கிறாரு, ஒரு பயங்கரமான ஆபத்து. ஆனா அங்க என்ன, எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடியவராய். ஏன்னா மார்க் தான் இதை எழுதும் போது, மத்தேயு லூக்கா எழுதல, மார்க் மட்டும் எழுதுறாரு காட்டு மிருகங்களோட இருந்தார்னு. அதாவது அங்க உள்ள ஆபத்தை காட்டக்கூடிய, ஏன்னா யூதேயாவுடைய வனாந்தர பகுதி என்பது அங்க பொல்லாத மிருகங்கள் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா சிறுத்தை, நரி, ஹைனாசு, அதே மாதிரி பொல்லாத பாம்புகள் உண்டு, ரொம்ப அதுல எல்லாம் இருக்கக்கூடியதா. அது மாத்திரமில்ல, தேவதூதர்கள், அதாவது எப்படி தெய்வீகமாக அவர் பாதுகாக்கப்பட்டார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல போகப்படும் போதும் அவரை தனித்து விடப்படவில்லை. ஏன்னா பரலோகம் அங்க இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறது. அப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாளும் எல்லா விதமான சோதனையிலும் போய் ஒரு பாவம் இல்லாம வரக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நமக்கு இது ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுக்கணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெயம் எதை கொடுக்குதுன்னா, நாமும் நம்முடைய சோதனைகளை மேற்கொண்டு ஜெயம் கொள்ள முடியும் என்கிற ஒரு திட நம்பிக்கையை கொடுக்குது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தான நேருக்கு நேரா சந்தித்தாரு, நேருக்கு நேரம் அவனால சோதிக்கப்பட்டாரு, அவர் அதை மேற்கொண்டு ஜெயம் கொண்டார். அப்ப அவருடைய வெற்றி நம்முடைய பலமாக மாறக்கூடியதாக. அப்ப எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வனாந்தர பாதையில சாத்தானால சோதிக்கப்படும் போது அவரை பாதுகாத்து அவருக்கு ஒரு பலத்தை கொடுத்து அதை மேற்கொள்ளக்கூடிய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரோ, அதேத நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீ கொடுப்பாரு. அதே மாதிரி இன்னும் ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம், நம்முடைய வனாந்திர காலகட்டம் இருக்கு பாருங்க, அது கர்த்தர் நம்மளை தனித்து விடலைங்க, நம்மை உருவாக்குவதற்காக உபயோகிக்கப்படுகிற இடம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார், சுற்றி ஆபத்து இருந்துச்சு,
ஆனாலும் தேவதூதர்கள் அவருக்கு உதவி செய்தாங்க. அப்ப உங்களுடைய வனாந்தரம் எதுவோ அங்கதான் கர்த்தர் உங்களை ரொம்ப அழகாக, ஆழமாக, நேர்த்தியாக உங்களை வடிவமைக்கிறார் தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு. ஏன்னா ஒரு காலமும் அவர் உங்களை தனியா விட்டுட்டு போறதே இல்லை. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க இப்ப ஒருவேளை நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க வனாந்திர பாதையில போவது போல இருக்கப்பட்டதா இருந்தா, இல்ல சோதிக்கப்படுவது போல இருந்தா, நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை உருவாக்குகிறாரே ஒழிய உங்களை தள்ளிவிடவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்லபிதாவே, யாரெல்லாம் இந்த வனாந்திர பாதையில போறாங்களோ அவர்கள் எல்லாம் இது என்னை உருவாக்குவதற்கான ஒரு இடம் என்று தெரிந்து கொண்டு, என்னை கர்த்தர் கைவிடவில்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.